சாதாரண மாணவர்கள் வீதி வழியாக வருகிறது இந்த யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலையும் சுத்தப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 300 வரையிலான சாரர்கள் இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த ரீசைக்ளிங் சென்டருக்கு அல்லது வந்து நீங்கள் நம்ம பிரதேச சபைகளுக்கு வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கை கொடுக்குற மூலம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ உங்களோட பிளாஸ்டிக் கழிவுகளை நீங்கள் காசு கொடுத்து எங்களுக்கு தரலாம். எங்களுக்கு தரலாம், நாங்கள் உங்களுக்கு அதுக்கான காசு சிறிலங்காவில் வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கணும். பள்ளிக்கூட சாரணர் மாணவர்களை வச்சு தான் இதை செய்யணும். தொடர்ந்து பார்வையிடுவோம். தம்பி நீங்கள் முன்னால் போறீங்க, பின்னால் போகிறாங்க, ட்ரை பண்ணுவாங்க. தம்பியாக நீங்கள்
கௌரவிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். புனிதமான பணியை ஈடுபட்டு கொண்டிருக்கும் சாரர்களுக்கு உங்களது பங்களிப்பை மேற்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இலங்கை போக்குவரத்து சபையால் வந்து குளிர்பானங்கள் வழங்க கொண்டிருக்கணும். அதைத்தான் நாங்கள் பார்வையிட போகிறோம். நிற்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை போக்குவரத்து பஸ் ஸ்டாண்டில் வந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் வந்து குளிர்பானங்கள் மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கணும் இலங்கை போக்குவரத்து சபையினர். பாதுகாப்புக்காக போலீஸாரும் வந்து கடமையில் ஈடுபட்டிருக்கணும் பாருங்க.
கிளீன் ஸ்ரீலங்காவில் வந்து கைப்பற்றப்பட்ட கழிவுகள் தான் இது பாருங்க. இப்போ ஒரு நாளில் இவ்வளோ கழிவு வந்து கிளீன் ஸ்ரீலங்காவில் எடுத்துருக்கோம். மாணவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட சாரணர் ஏற்பாட்டில் சாரணர்கள் மற்றும் தொழிற்சாரர்கள் சாரணர் தலைவர்கள் கலந்து கொண்ட நகரை சுத்தப்படுத்துகின்ற செயற்பாடு என்று மேற்கொள்ளப்பட்டது. சாரண தலைமையகத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக இன்று தேசிய ரீதியிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி திட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே யாழ்ப்பாண புகையிரத நிலையத்திலே ஆரம்பித்து அந்த புகையிரத நிலைய பணியினை சுத்தப்படுத்தியதோடு சாரண மாணவர்கள் வீதி வழியாக வருகிறது இந்த யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலையும் சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 300 வரையிலான சாரணர்கள் இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது உண்மையிலே ஒரு விழிப்புணர்வு செயற்பாடாக அமைந்திருக்கின்றது என்றால் சாரண பிள்ளைகள் அல்லது மாணவர்கள் இந்த செயற்பாட்டின் மூலம் ஒரு விழிப்புணர்வை பெறுவதோடு இன்று சமூகத்திலே அல்லது இந்த வீதியிலே காணுகின்ற பலரும் இந்த பிள்ளைகள் யாரோ போட்ட இந்த பிளாஸ்டிக்களை அவர்கள் வீதி வழியாக அதனை எடுத்துக்கொண்டு செல்கின்ற நிலைமையானது உண்மையிலே எங்களுடைய மாவட்டத்தில் இருப்பது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கின்றேன் இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த சுத்தப்படுத்தல் என்பதை மேற்கொள்ள முடியாத காரணம் என்ற காரணத்தினாலே நாங்கள் அனைவரும் சரியான முறையில் இதனை மேற்கொள்வதன் மூலம் எதிர்காலத்திலே இவ்வாறான இந்த சுத்தப்படுத்தல் மேற்கொள்ளாத வகையிலே நாங்கள் எங்களுடைய இந்த பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை உரிய முறையிலே இடுவதன் மூலம் அந்த ஏற்பாட்டை மேற்கொள்ள முடியும். இதன் மூலம் இன்று நான் நினைக்கிறேன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் பலரும் பயனடைந்திருக்கின்றனர். ஆகவே அன்பான வேண்டுகோள் எல்லோருக்கும் இருக்கக்கூடியது, தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே அல்லது வீதிகளிலே போடக்கூடிய இந்த பொலித்தீன் அல்லது பிளாஸ்டிக் கழிவுகளை அதற்கென இடப்பட்டிருக்கின்ற உரிய இடங்களிலே போட்டுக்கொள்வதன் மூலம் இவ்வாறு தூய்மைப்படுத்த வேண்டிய அல்லது சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படாது. ஆகவே அந்த வகையிலே அனைவரும் நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய மாவட்டத்திலே இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே அனைவரையும் நான் மீண்டும் தயவாக கேட்டுக்கொள்வது இவ்வாறான பொலித்தீன் அல்லது பிளாஸ்டிக்களை அதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களிலே தயவு செய்து இடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையிலே இந்த யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலே பெருமளவான பிளாஸ்டிக் போத்தல்கள் இடப்பட்டிருக்கின்றன. நான் இன்று இதற்கு எங்களுக்கு அனுசரணை வழங்கிய சேஃப் லைஃப் நிறுவனத்திடம் கேட்டிருக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிப்பதற்குரிய ஒரு ஒழுங்கை மேற்கொள்ளப்படி அவர்கள் அதுக்குரிய ஏற்பாட்டை ஏற்கனவே புகையிரதத்திலே மேற்கொண்டிருக்கிறார்கள். பஸ் நிலையத்திலும் அவ்வாறு இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை சேர்க்கக்கூடிய அந்த தாங்கிகளை தாங்கள் நிறுவுவதாக எங்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வயதில் அவர்களுக்கு நன்றியை கூடிக்கொண்டு தயவுசெய்து பொதுமக்கள் அவ்வாறான பிளாஸ்டிக் கழிவுகளை பொலித்தீன் பிளாஸ்டிக் கழிவுகளை அதற்கென வைக்கப்பட்டிருக்கின்ற உரிய இடங்களிலே இடுமாறு தயவாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் மாவட்ட சாரண ஆணையாளரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் ஒத்துழைப்போட முக்கியமாக ஆணையாளர்கிட்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பின் ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம். அதோடு வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் முன்னாடி பார்த்த ஆணையாளர் வேண்டுகோளுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து நாங்கள் 2 பின் வைக்கிற மூலம் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வெளியில் போகாமல் ரீசைக்கிளிங் போகக்கூடிய ஒரு செயல்முறையை கொண்டு வர யோசிக்கிறோம். அதை நாங்கள் எதிர்காலத்தில் செய்வோம். அதோடு நாங்கள் இந்த யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் எங்களுடன் கலந்துரையாட போடுவது தங்களுக்கான பிரதேச மட்டங்களிலும் செயற்பாடு கூறியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் வந்து யாழ் மாவட்ட பிரதேச செயலகத்திலும் யாழ் மாவட்ட செயலகத்திலும் அதே நேரம் வந்து 15 பிரதேச செயலகத்திலையும் வந்து நாங்கள் இந்த கலெக்ஷன் பின்னை வந்து நாங்கள் நிர்வகிக்கிறோம். இதன் மூலம் வந்து நாங்கள் அந்த பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணி ரீசைக்கிளிங் செய்தும் கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் வந்து நாங்கள் பொதுமக்கள்கிட்ட 2-3 வேண்டுகோளை வழங்கலாம். இந்த ரீசைக்கிளிங் செய்வதற்கு அல்லது வந்து நீங்கள் நம்ம பிரதேச சபைகளுக்கு வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கை கொடுக்குற மூலம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ உங்களுடைய பிளாஸ்டிக் கழிவுகளை நீங்கள் காசு கொடுத்து எங்களுக்கு தரலாம். எங்களுக்கு தரலாம், நாங்கள் உங்களுக்கு அதுக்கான காசினை தருவோம். இந்த சேனலோட தொடர்புல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.